பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து நாங்கள் சகோதரிகளாய் கூட உங்க சமூகத்துல வந்து நாங்கள் படிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய பாதத்துல வந்து நாங்கள் சத்திய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க, எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு கிருபை காட்டுங்க. இதோ ஆண்டவரே, செய்தி எடுக்கிற மகளை ஆசீர்வதித்து இந்த பசுத்த ஆவினர் கொண்டு பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கிருபை காட்டுங்க. எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லாரும் நன்றாக சத்தியங்களை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் கூட உங்க பிரசனத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். சந்தோஷ்பிரியா நமக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் கீதங்கள் கீர்த்தனைகள் பாடல் புத்தகத்தில் உள்ள 382 382 அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டாய் காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் சபையின் நாயகரே, இங்குள்ள சபையிலேயும் கிரியை செய்தருளும் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் ஒளியும் நிச்சனமே, அருளின் மாறியை தாரும் ஜீவதயாபரரே, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் சந்தோஷ். இன்னைக்கு கூட நமக்கு தேவ செய்தியை வந்து திண்டுக்கல் சபையில இருக்கக்கூடிய பிரியா அவங்க நமக்காக கொடுப்பாங்க. ஸோ நம்ம கூட தேவனுடைய சத்தியத்தை நம்மளும் கூட இருதயங்களை திறந்து செவிகளை திறந்து கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்பொழுதும் சங்கீதம் 28 சில சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம கடந்த காலங்கள்ல நிறைய முறை வந்து நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட் குறித்தும் அதே மாதிரி சோர்வான காலங்களை வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு குறித்து பல செய்திகளை வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சில சமயங்கள்ல கடினமானதா இருக்கும், சில சமயங்கள்ல வந்து சவால் நிறைந்ததா இருக்கும்.
அப்ப நம்ம வேதத்துல வாசிக்கும் போது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அப்படின்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றியமையாததா இருக்கு. அப்பப்ப நம்ம இதை குறித்து படிக்கிறது வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கண்டிப்பா நல்லதை கொடுக்கும். இன்னைக்கு நான் இந்த நேரத்துல தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில பல போராட்டமான சூழ்நிலைகள் வந்திருக்கு. அதுல ஒரு சூழ்நிலையை வந்து அவர் எப்படி கையாண்டார் அப்படின்னு வந்து சங்கீதம் 28 கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் இந்த நேரத்துல நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். சாத்தான் வந்து அவனுடைய எல்லா டூல்ஸையும் வந்து விற்கிறான் அப்படின்னு வந்து விளம்பரப்படுத்தப்படுது. அந்த விளம்பரத்துக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து அவனுடைய எல்லா டூல்ஸும் முன்னாடி வைக்கப்படுது. அந்த ஒவ்வொரு உபகரணத்திலையும் வந்து ஒரு விலை போடப்பட்டிருக்கு. அங்க நிறைய மோசமான டூல்ஸும் இருக்கு. என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பாக்குறோம்னா, பொறாமை, வெறுப்பு, பொய் பேசுறது, பெருமை, இப்படி பல வகையான டூல்ஸ் வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அங்க ஒவ்வொரு டூல்லையும் விலை போடப்பட்டிருக்கு இல்லையா? அதுல ஒரு டூல்ல வந்து அதிகமான விலை போடப்பட்டிருக்கு. அப்ப அங்க இருக்கவங்க இந்த டூல்ல ஏன் அதிகமான விலை, இது என்ன டூலு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அதுக்கு சாத்தான் சொல்றான், அந்த டூலோட பேர் வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப மத்தவங்க கேக்குறாங்க, ஏன் எல்லா டூலை விட இந்த டூலுக்கு மட்டும் விலை அதிகமா இருக்குன்னு சொல்றப்ப சாத்தான் சொல்றான், ஏன்னா இந்த டூல் தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் மற்ற எல்லா டூலையும் விட அப்படின்னு சொல்றான். ஏன்னா மத்த உபகரணத்தை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாதப்ப இதை யார்கிட்ட என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சாத்தான் சொல்றான். ஈவன் வந்து நம்ம பல சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க, நிறைய ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்க, ரொம்ப தேவ பக்தியோட இருக்கிறவங்க கூட கண்டிப்பா இந்த சோர்வான காலங்களையும் இந்த டிஸ்கரேஜ்மெண்டான காலங்களை கடந்து வந்திருக்க முடியும். அப்ப இது ஒரு கற்பனை கதையா இருந்தா கூட நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல வந்து தொடர்ச்சியான சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பா வருது. அப்ப இதை நம்ம வந்து சரியான விதத்துல நம்ம கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஒருவேளை இதை சரியா கையாளல அப்படின்னா இந்த கண்டினியூஸ் டிஸ்கரேஜ்மெண்ட் நம்மளை என்ன பண்ணும்னா, அது ஒரு நாளோட எனர்ஜி ஃபுல்லையும் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய திறன் வந்து அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு மாதிரி டிஸ்கரேஜா ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு நான் கண்டிப்பா எது வேணா செய்யாம இருக்க முடியும். அப்ப நம்ம கிட்ட இருக்க சக்தி முழுசையும் நம்மளுடைய திறனை வந்து ஃபுல்லா எடுத்துக்கக்கூடிய திறன் வந்து இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ப்ரொலாங்டு ரொம்ப நாளா டிஸ்கரேஜாவே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல கூட சில பலவீனங்களை வந்து அது ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அழிக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பல விளைவுகளை இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து கொண்டு வரக்கூடியதா இருக்கு. நம்ம பைபிள்ல பார்க்கும்போது யோபு, பவுல் இவங்க 2 பேரை தவிர்த்து அதிகமான கடினமான காலங்கள்ல இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணது கண்டிப்பா வந்து தாவீதா தான் இருக்க முடியும். நம்ம தாவீதோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாவீதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அந்த பெத்லகேம் மலைகள்ல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனா தான் தாவீது வந்து நமக்கு வந்து அறிமுகமாகிறார் நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது. அப்ப சாமுவேல் அவருடைய அனுபவத்திலிருந்து நம்ம தாவீதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தாவீது அங்க போகும்போது சாமுவேல் வந்து தாவீதுடைய ஈசாய் வீட்டுக்கு போகும்போது, அப்ப அங்க தாவீது எப்படி இருக்காரு அப்படின்னா, தாவீது அவருடைய ஒரு தகப்பனார், அவருடைய சகோதரர் நிழல்ல வாழக்கூடிய ஒரு சிறுவனா தான் அந்த இடத்துல இருக்காரு. மத்த அவருடைய சகோதரர்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா, கொஞ்சம் ஹேண்ட்ஸமா, உயரமா, கொஞ்சம் ராஜா அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ற அளவுக்காவது அந்த மத்த சகோதரர்கள் இருக்காங்க. ஈவன் வந்து சாமுவேல் வந்து கர்த்தர்கிட்ட கேட்கும்போது இவங்க யாருமே இல்ல, இவங்க யாருமே அடுத்து இஸ்ரவேலோட ராஜா இல்ல அப்படின்னு சொல்றப்ப, உன்னோட குமாரர் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஈசா என்ன சொல்றாருன்னா, இல்ல இன்னும் ஒருத்தன் இளையவன் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் தான் வந்து நமக்கு இது எல்லாமே தெரியும். அப்புறம் தான் வந்து ஆள் அனுப்பி தாவீதை வந்து கூட்டிட்டு வராங்க. சாமுவேல் என்ன சொல்றாரு, அவன் வர வரைக்கும் நான் இந்த இடத்துல நான் வந்து இங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து சாமுவேல் சொல்றாரு. அப்ப தாவீது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல தாவீதை பார்க்கும்போது அந்த அவருக்கு பெருமை சொல்லக்கூடிய அளவுக்கோ இல்ல அவரை குறிப்பிடத்தகுந்த சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் வந்து பைபிள்ல வந்து கொடுக்கப்படல. ஆனாலும் வந்து
தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் கூட தாவீதுக்கே சில நேரத்துல வந்து ஒரு சில ஆச்சரியமா இருந்திருக்கும். கண்டிப்பா அவர் யோசிச்சிருப்பாரு. எந்த திறமை வந்து இல்ல எந்த திறமையை அடிப்படையா வச்சு தாவீத வந்து கர்த்தர் வந்து ராஜாவாக்குனாரு அப்படின்னு தாவீது கூட யோசிச்சிருக்கலாம். அப்ப நிறைய இந்த நம்ம இந்த கமெண்ட்ரிஸ்ல வாசிக்கும் போது அது என்னவா இருக்கலாம்னா, தாவீது ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனா இருந்திருக்கப்ப கண்டிப்பா அவர் வந்து அந்த மலைகள்ல நிறைய நேரத்தை செலவிட்டிருப்பாரு. அந்த மலைகள்ல பல நேரங்கள்ல அவர் வந்து தனிமையா கூட இருந்திருப்பாரு. அந்த தனிமை அவர் தனியா அந்த ஸ்பெண்ட் பண்ண நேரம் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட திறமையை அவர் வளர்த்துக்க வந்து அது காரணமா இருந்திருக்கும். அது என்ன திறமைனா, ரொம்ப ஆழமான கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்களை சங்கீதமா பாடக்கூடிய திறமையை வந்து தாவீது வளர்த்துக்கிட்டாரு. அப்ப தாவீதோட பார்வையில தாவீது வந்து ஒரு லீடரா இல்ல. தாவீதோட சகோதரர்கள் பார்வையிலே தாவீது ஒரு லீடரா இல்ல. அதே மாதிரி அவருடைய தகப்பனார் பார்வையிலே இல்ல. சுத்தி இருக்க யாரோட பார்வையிலையுமே இல்ல. ஆனா யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த வந்து கர்த்தர் தாவீதுட்ட பார்க்கிறாரு. அவர் என்ன பார்த்திருக்க முடியும் அப்படின்னா, அவர் அந்த இசைக்கருவியை வாசிக்கிறதும் பாடுறதும் அவர் ஜெபத்த சங்கீதங்களா ஏறெடுக்கிறதையும் வந்து கர்த்தர் பார்த்திருக்கலாம். அப்ப இந்த சூழ்நிலையை அவர் கொஞ்சம் இந்த தனிமையை வந்து உணர்ந்திருக்கலாம். அதே மாதிரி தாவீது அவருடைய வாழ்க்கையில கண்டினியூஸான டிஸ்கரேஜ்மெண்ட்டை அப்பப்ப வரதை நம்ம பார்க்கலாம். அவர் வாலிபனா இருந்தப்ப இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதே மாதிரி சவுலால அவர் துரத்தப்படுறப்ப அவருக்கு பல டிஸ்கரேஜ்மெண்ட் வந்திருக்கலாம். ஈவன் அவர் ராஜாவானதுக்கு அப்புறமும் கூட பல விஷயங்களை வந்து அவர் குடும்பத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அழிவுக்கு பின்னாடி இன்னொரு அழிவு வரதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவருடைய ஒரு குமாரன் இன்னொரு குமாரனை கொலை செய்யறாரு. அடுத்து அவருடைய குமாரனே அவருடைய சகோதரியை வந்து அந்த கற்பழிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையுள்ள ராஜாவா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவர் அரண்மனையில இருந்து ஒரு தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தாவீதுக்கு அந்த இடத்துல வருது. அப்ப இந்த மொமெண்ட் வந்து தாவீதுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பா அவருடைய குடும்பம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவருடைய ராஜ்யம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அந்த மனநிலையில இருந்துதான் தாவீது வந்து இந்த 28வது சங்கீதத்தை எழுதுறாரு. தாவீது இது மாதிரி பல சங்கீதங்கள் எழுதியிருக்காரு. ஏன்னா தாவீது இது மாதிரி பல அனுபவங்கள், துரோகம், அதே மாதிரி வெறுப்பு, அவமானம், இப்படி பல வகையான அந்த அனுபவங்களை வந்து தாவீது கடந்து வந்திருக்காரு. அப்ப அந்த சமயங்கள்ல பல சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்காரு. அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இரவின் பாடல்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப தாவீதோட அனுபவத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். நம்ம என்ன செய்யறோம்? அதாவது நம்ம இப்ப தாவீதோட இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம என்ன பார்ப்போம்னா, அவர் நியாயம் இல்லாம உபத்திரவப்படுறாரு அப்படின்னு தான் தோணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நியாயம் இல்லாம உபத்திரவப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? இல்ல மற்றவர்கள் நம்மளை தவறா புரிந்து கொள்ளும் போது என்ன செய்யறோம்? இல்ல அவதூறு செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம்? அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத தாவீது இந்த சங்கீதத்துல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய வழக்கை, அவருடைய கேஸ வந்து கர்த்தர்ட்ட கொண்டு போறதை வந்து இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டுல இருந்தும் கூட ஒரு உவமையை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். லூக்கா 18ல ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து வந்து அங்க விளக்கறதுக்காக ஒரு உவமையை சொல்றாரு. அந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு ஏழை விதவை இருக்காங்க. அந்த விதவைக்கு வந்து ஒரு எதிராளி இருக்காரு. அவங்களுக்கு ஒரு விஷயத்துல அவங்க எதிராளி கிட்ட இருந்து ஒரு நியாயம் தேவைப்படுது. அப்ப அவங்க நியாயாதிபதி எப்படிப்பட்டவர்னு பார்த்தா, அவர் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம அந்த உவமை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரு ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷர், ஒரு மனுஷரை மதிக்காத மனுஷர். அப்ப அந்த விதவை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட போய்க்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவருடைய குணத்தை பத்தி. இவர்கிட்ட எதுவும் கிடைக்குமா, கிடைக்காதா? அவங்களுக்கு பல கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம். ஈவன் அவர் வந்து பணம் கூட இவங்கள்ட்ட எதிர்பார்த்திருக்கலாம். இவங்களால கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் தொந்தரவு செஞ்சாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். அப்ப அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து அந்த ஜெபத்துல நிலைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய கேசஸ நம்மளுடைய வழக்குகளை, இல்ல நமக்கு எந்த காரியங்களா இருந்தாலும் அதை கர்த்தர்ட்ட வந்து கொண்டு போறவங்களா வந்து நம்ம இருக்கணும். எதுவரை நம்ம நிலைச்சிருக்கணும், எது வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணணும், எது வரைக்கும் கர்த்தர்ட்ட கொண்டு போகணும் அப்படின்னா, அந்த விதவையோட அந்த கேஸ் படி பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த நியாயாதிபதி நியாயம் செய்யற வரைக்கும் அவங்ககிட்ட போய்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம கர்த்தர்ட்ட பதில் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து கர்த்தர்ட்ட நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு, அங்க வந்து நம்ம பார்த்தது வந்து அநீதியுள்ள நியாயாதிபதியை தான் பார்த்தோம். ஆனா நமக்கு இருக்கிறது யாரு அப்படின்னா, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஒரு
எதிர்மாறான ஒரு நியாயாதிபதி தான் நமக்கு இருக்காரு. அவர் நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர், நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்னா, அவர் நீதி உள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதி நம்ம வாசிக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர்னு பாக்குறோம். அவர் எப்பொழுதும் சரியானதை மட்டுமே செய்கிறவர் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னொன்னு, அந்த உவமை நம்ம அந்த லூக்கா 18ல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, சீக்கிரமாய் நியாயம் செய்கிறவர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தொந்தரவு செஞ்சு நியாயம் செஞ்சவர். ஆனா நம்மளுடைய கடவுள் சீக்கிரமாய் நியாயம் செய்கிறவர் இருக்கும்போது நீங்க இப்படி சோர்ந்து போகாம பண்ணணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அன்றையும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் அப்படிங்கிறார். அப்ப அந்த சோர்ந்து போகாம நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும் அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அப்ப அதே மாதிரிதான் இந்த 28வது சங்கீதத்திலேயும் தாவீது கண்டினியூஸா அவருக்கு அவருடைய ராஜாவாகிறதுக்கு முன்னாடியும் சரி, ராஜாவானதுக்கு அப்புறமும் சரி, அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருடைய கடினமான காலங்கள்ல அவர் தேவனை தேடக்கூடியவராக, தேவனிடத்துல தன்னுடைய வழக்கை எடுத்துட்டு போறவராக நம்ம தாவீதை இங்க பார்க்கலாம். இந்த 28வது சங்கீதத்தை நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். இந்த சங்கீதம் 28ல நம்ம பார்க்கும்போது தாவீது இந்த முதல் 2 வசனங்கள்ல அவரு தன்னுடைய நம்பிக்கையான கோரிக்கையை தேவனிடத்துல வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து 3லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் ஒரு அமைதியாக தன்னுடைய நியாயமான வாதத்தை தேவனிடத்துல அவர் முன்வைக்கிறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து 7லிருந்து 9 வசனங்கள்ல தாவீது தேவன் கண்டிப்பா அவருக்கு பதில் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, ஒரு மகிழ்ச்சியோட தேவனை துதிக்கிறத 7லிருந்து 9 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த முதல் பகுதியை நம்ம எடுத்துப்போம். அந்த முதல் பகுதியில தாவீது என்ன பண்றாரு, தன்னுடைய நம்பிக்கையான கோரிக்கையை தேவனிடத்தில் வைக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப தாவீதுக்கு தேவனிடத்துல கோரிக்கை வைக்க அவருக்கு நம்பிக்கை எந்த இடத்துல இருந்து வந்துச்சு? ஒருவேளை அவர் தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய கட்டளை எல்லாம் கடைபிடிச்சார் அப்படின்ற அவருடைய சுயநீதியில இருந்து வந்துச்சா அப்படின்னா அது கிடையாது. இன்னொன்னு, அவரு எப்பயுமே பெர்ஃபெக்டா அவரு ஒரு ராஜா அப்படிங்கிறதுல இருந்துச்சா? அதுவும் கிடையாது. இன்னொன்னு, அவரு துன்பப்படுகிற விஷயத்துல அவருக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றது அடிப்படையில அவரு தேவனிடத்துல நம்பிக்கையான அந்த கோரிக்கையை வச்சாருன்னா அதுவும் கிடையாது. அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுல இருந்துதான் அவருடைய நம்பிக்கை வந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே என் கண்மலையாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவீது இங்க தேவனை கண்மலை அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக கண்மலை அப்படிங்கிறத நம்ம எதுக்கு அடையாளமா சொல்லுவோம் அப்படின்னா, கண்மலை எதை அடையாளமா குறிக்குதுன்னா, ஒரு மாறாத தன்மைய, ஒரு அசைக்க முடியாத தன்மை, ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலைய, ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு கடினமான ஒரு விஷயத்தான் கண்மலை அப்படிங்கறத அடையாளமா சொல்லுவோம். அப்ப இங்க இந்த உலகத்துல எப்பொழுதுமே கண்மலை அப்படின்னு நம்ம யார் சொல்ல முடியும்? அப்ப நம்ம கர்த்தரை மட்டும்தான் கண்மலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கல. பல நேரங்கள் இந்த உலகத்துல பண்றது ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்றதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்க என்ன சொன்னாலும் இந்த ராக் ஸ்டாரோட சூழ்நிலைகள்லாம் ஓவர் நைட்ல சேஞ்ச் பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்மளுடைய கர்த்தரை நம்ம எப்படி சொல்றோம்? ராக் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொல்றோம். கர்த்தர் எல்லா காலங்கள்லயும் நம்மளுடைய கண்மலையாக அவர் இருக்காரு. அப்ப தாவீது தேவன் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, என் கண்மலையாகிய கர்த்தாவே அப்படின்னு
அவருடைய தேவனுடைய அந்த குணாதிசயத்தின் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய அந்த ஜெப விண்ணப்பத்தை வந்து வைக்கிறாரு. தாவீதுடைய உலகம் அங்க எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து அரண்மனையில இருந்து துரத்தி விட்டாரு. அவருடைய சொந்த குமாரன் அப்சலோம் வந்து அவருடைய ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செய்யறாரு. அவரு பாதுகாப்புன்னு நினைச்ச எல்லாமே அவர் கண் முன்னாடி அங்க பறிக்கப்படுறத வந்து நம்ம பாக்குறோம். அப்ப இப்படி அவரே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர்கிட்ட வந்து போய் அந்த இடத்துல முறையிடுறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளும் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது சிறிய ஒரு கடினமான காரியமா இருந்தாலும் சரி, அது பெருசா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகள்லயுமே வந்து நம்மளுடைய அந்த கண்மலையாகிய கர்த்தரை மட்டுமே வந்து நம்ம நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கண்மலை நம்முடைய கர்த்தர் மட்டுமே மாறாதவராக இருக்காரு. அவருடைய அன்பு மட்டுமே எப்பயுமே மாறாததா இருக்கு. அவருடைய நிலைத்த தன்மை மட்டுமே வந்து கேள்வி கேட்கப்பட முடியாததா, சந்தேகப்பட முடியாததா இருக்கு. அப்ப நம்மளுடைய உலகம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் வந்து வீழ்ச்சி அடையும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதே வந்து நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். பொதுவா நம்முடைய உலகம் அப்படின்னு நம்ம குறிப்பிடும் போது நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம், நம்மளுடைய சமூகமா இருக்கலாம், நம்ம ஊழியர் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம காயப்படுத்துற ஒரு விஷயமா நம்ம பின்னோக்கி தள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்ப அந்த சூழ்நிலைகள்ல வந்து நம்ம தாவீது மாதிரி தேவனிடத்துல அழுது ஜெபிக்கிறோமா, இல்ல வந்து ஆஹ் நம்ம வந்து தேவனை குற்றப்படுத்தக்கூடியவர்களா நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த கண்மலையிட்ட போறோமா, இல்ல வந்து நம்ம கோவப்படுறோமா? சில சமயங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம செய்யற ஒரு 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க வந்து நமக்கு கடமைப்பட்டவர்கள்னு நம்ம நினைக்கிறோம். அது கவர்மெண்டா இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், நம்மளுடைய சபையா இருக்கட்டும், நம்ம வந்து அவங்கெல்லாம் கர்த்தரே வந்து சில நேரத்துல வந்து நமக்கு வந்து இதை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தரை போகும்போது ஒருபோது நம்ம வந்து கர்த்தர் வந்து நமக்கு கடமைப்பட்டவர் அல்ல ஒரு விஷயத்த செய்யணும்னு. நாம தான் வந்து கர்த்தருக்கு வந்து கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த சோர்வான நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா, டெம்பரரி ரிலீஃப் அதை தேடி நம்ம ஓடக்கூடியவர்களா இருப்போம். சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட சில சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. சிலர் வந்து அவங்களுடைய மென்டர்ஸ் ஆவிக்குரிய விதத்துல அவங்கள தேற்றக்கூடியவங்களை தேடி போவாங்க. சிலர் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட போவாங்க. பல பல விஷயங்களை தேடி போவாங்க. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனா, ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஆனா எப்பயுமே நம்ம இது எல்லாமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்பயுமே வந்து கர்த்தர் மட்டும்தான் நம்மளுடைய கண்மலையா, எப்பயுமே அவருடைய அன்பு மட்டும்தான் மாறாததா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை, நம்மளுடைய சுற்றி இருக்கவர்கள் எப்ப வேணா மாறலாம், நம்மளை தவறா புரிந்து கொள்ளலாம். ஆனா கர்த்தர் வந்து என்றைக்கும் மாறாதவரா நம்மளுடைய கண்மலையா இருந்து நம்மளை தேற்ற முடியாதனால நம்மளும் வந்து முதலாவது நம்மளுடைய இந்த கடினமான காலங்கள்ல, சோர்வான காலங்கள்ல வந்து நம்ம கர்த்தர் நம்மளுடைய கண்மலையா இருக்கிறார் அப்படின்னு தாவீதை போல நம்மளுடைய கேசஸை போய் கர்த்தர்ட்ட கொண்டு போறவங்களா இருக்கணும். அப்ப அடுத்த பகுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்ற. அப்ப தாவீது இந்த இடத்துல அவருடைய சுயநீதி அடிப்படையா வச்சு எதுவும் கேட்கல. வேற எதை வச்சும் அவர் கேட்காம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்திற்காக ஒரு கெஞ்சறதை வந்து நம்ம பாக்குறோம். நீ கேளாதவர் போல மௌனமா இருதையும்னு சொல்றா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, தாவீதுக்கு தெரியும் கண்டிப்பா தேவன் வந்து தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டுட்டு இருக்காருன்னு தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இதை சொல்றாருன்னா, நீர் மௌனமா இருந்தால் நான் குளிர் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஒருவேளை நீங்க இறக்கம் செய்யல அப்படின்னா, அந்த அவரை துரத்தி கொண்டு வருகிற அந்த சத்துருக்கள்கிட்ட இருந்து அவர் வந்து பாதுகாக்கப்பட முடியாம போயிருவாரோ, அந்த குழியில இறங்க அந்த ஒரு செத்த மனுஷனுக்கு நான் ஒப்பாக போயிருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தாவீது வந்து அந்த இடத்துல அவர் வந்து ஒரு மன்றாட்டை எடுக்கிறார். நம்மளும் அப்படிதான் தேவனிடத்துல விண்ணப்பங்களை வைக்கும் போது நம்மளுக்கு இருக்க ஒரே உரிமை வந்து தேவனே எனக்கு இரக்கம் செய்யும் அப்படின்ற வந்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில மட்டும் நம்ம வந்து தேவனிடத்துல வந்து முறையிட்டோம்னா அது வந்து சரியான ஒரு விதத்துல கண்டிப்பா இருக்கும். இன்னும் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறலும். அதேதான் முதல் வசனத்தோட ஒரு இதாதான் 2வது வசனமும் இருக்கு ஒரே மாதிரி. அவர் என்ன செய்யறாருன்னா அதை சிம்பாலிக்கா அவர் வந்து சொல்றாரு. அவருடைய கைகளை உயர்த்தி அந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேராக அவர் வந்து கையெடுக்கிறாரு. இந்த பரிசுத்த சந்நிதி அப்படிங்கிறது நம்ம எதை குறிக்குது? நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த வந்து சொல்லணும். அப்ப சம்டைம்ஸ் வந்து தாவீது இந்த இடத்துல வந்து அந்த முதல் வசனத்துல சொல்றாரு,
நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுள் ஏன் வந்து இவ்வளவு அமைதியா இருக்காரு? சில விஷயங்களுக்கு வந்து நம்ம சீக்கிரம் வந்து நமக்கு பதில் கிடைச்சிடும். ஆனா சில விஷயங்களுக்கு வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப வந்து நம்ம வந்து சில அந்த ஒரு அமைதியான பீரியட கடந்து போவோம் இல்லையா? அததான் வந்து தாவீதும் வந்து இந்த முதல் வசனம் அந்த இறுதி பகுதியில வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த 2வது வசனத்த பார்க்கையில, அந்த பரிசுத்த சந்நிதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த பரிசுத்த சந்நிதியில நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து நம்ம எத பார்க்கிறோம்? அந்த இடத்துல தான் வந்து நம்ம உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம் அந்த இடத்துல எல்லாம் அது வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அவங்க விசுவாசித்த காரியம் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. கர்த்தர் அந்த இடத்துல எழுந்தருளுவார். அங்கிருந்து அவங்களுக்கு வந்து பதில் செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருக்கும் உண்டு. அதே மாதிரிதான் தாவீது வந்து கர்த்தருடைய பிரசன்னம் தேவைப்படுது. அவர் அங்கிருந்து அவருக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து அந்த பரிசுத்த சந்நிதிக்கு எதிராக அவருடைய கைகளை உயர்த்தி அந்த விண்ணப்பம் பண்றதை நம்ம பாக்குறோம். இது முதல் பகுதி. அந்த 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன் 3-5 வசனங்களை. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொழங்குக்கு தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அடையும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர்கள் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் இந்த 3-5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இந்த பகுதியில தாவீது என்ன பண்றாருன்னா, தாவீது வந்து அவருடைய தன்னுடைய கோரிக்கையை ஒரு நியாயமான விதத்துல வந்து முன்வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த 3வது வசனத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அந்த துன்மார்க்கருடைய அந்த குணத்தை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி சமாதான வாழ்த்துதலை வந்து சொல்றாங்க. ஆனா இருதயத்துல பொல்லாப்ப வைத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு குணத்துக்கு வந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து தாவீது ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்றாரு. அந்த ஒரு அறிக்கையை செய்யறாரு. இன்னொன்னு தாவீது வந்து அவருடைய அந்த பாவம் தன்மை, மனுஷங்கனாவே அந்த பாவம் செய்யும் தன்மை இருக்கும் இல்லையா? அந்த தன்மையை வந்து உணர்ந்து கொண்டு அவர் அந்த இடத்துல வந்து நம்ம சொல்றதை பாக்குறோம். ஏன்னா இன்னும் வந்து சில நேரங்கள்ல அந்த மாதிரியான ஒரு குணத்தை பிரதிபலிக்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறத தாவீது வந்து அறிந்து அந்த 3வது வசனத்தை அவர் சொல்லி தேவனிடத்துல கன்ஃபெஸ் பண்றாரு. அடுத்து அந்த அடுத்த 4-5 வசனங்கள்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க அந்த துன்மார்க்கமான மனுஷங்களை வந்து அதுல குறிப்பிட்டு பேசுறாரு. இன்னொன்னு அவங்களுக்கு சீக்கிரமா நியாய தீர்ப்பை கொண்டு வாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், திடீர்னு இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவங்களுக்கு சரிக்கு சரி செய்யுங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கைகளின் கிரிக்கு தக்கதாக கொடுங்க, அவங்களை இடிச்சு போடுங்க, அவங்கள வந்து கட்டாதீங்க அப்படிலாம் அவர் ஜெபிக்கிறத பார்த்து நமக்கு சில நேரத்துல என்னடா இது இப்படி ஜெபிக்கிறாரே அப்படின்னு சம்டைம்ஸ் நமக்கு அப்படி தோணலாம். ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல வரும்போது நம்ம சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம இன்றைக்கு நம்ம சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. நம்மளோட இப்ப திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு. நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம், தாவீது இவ்வளவு ஜட்ஜ்மெண்டலா இப்படி நியாயந்து இருக்கக்கூடியவரா அவர் இருக்கக்கூடாது. அவர் வந்து மத்தவங்களை புரிஞ்சுக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா தாவீது வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இடத்துல வந்து ஒரு ஜெபம் செய்யல. அவர் வந்து ஒரு நாட்டோட ராஜாவா வந்து இந்த இடத்துல பிரேயர் பண்றாரு. அவர் வந்து கர்த்தரால வந்து ராஜா அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனா அப்ப ராஜாவோட பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவன் நியாயத்தை தான் செய்யணும், நியாயத்தை தான் நிலைநிறுத்தணும். தாவீது அந்த இடத்த வந்து தேவனே இரக்கத்தை அந்த பாவிகளுக்கு காட்டுங்க அப்படின்னு வந்து அவரால ஜெபம் செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு ராஜாவா ஒரு பிரேயர் பண்ணும்போது பொதுவா நம்ம கவர்மெண்ட் என்ன எதிர்பார்ப்போம், கவர்மெண்ட் வந்து நீதியோட நியாயத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கறது தானே நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப தாவீதோட ஒரு பிரேயரும் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நியாயமானதா தெரியும். அவரை ஒரு ராஜாவா நம்ம வந்து வச்சு பார்க்கல. ஈவன் நம்ம ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல 13வது அதிகாரத்திலையும் கூட நம்ம என்ன வாசிக்கிறோம், அதிகாரிகள் அவங்களுடைய கடமைகளை சரியா செய்யணும் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப ஆஹ் அந்த தீமை செஞ்சவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த தீமையானது வந்து வளரக்கூடாது அப்படின்னு வந்து தாவீது விரும்பி ஒரு ராஜாவா இந்த இடத்துல வந்து அவர் இந்த காரியத்தை வந்து சொல்றதை நம்ம பார்க்கலாம். நாமும் கூட சில நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் வந்து அது நம்மளுடைய சபைக்கா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நாட்டிற்காக இருந்தாலும் சரி, நியாயத்தை நீதி செய்யக்கூடிய தலைவர்கள் வந்து நம்ம நாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜெபிக்க. நம்ம வந்து அப்ப தாவீது இந்த இடத்துல என்ன சொல்றாரு,
கர்த்தர் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம்? ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அந்த தீங்கான அந்த திட்டங்கள் அது யார் கொண்டு வந்தாலும் சரி, அது தலைவர்களா இருக்கட்டும், இல்ல வேற யார் மூலியமா வந்தாலும் வந்து நம்ம ப்ரேயர் பண்றதுல ஒரு தப்பு இல்ல. ஏன்னா கர்த்தர் வந்து அவங்களுடைய தீங்கான திட்டம் அப்படின்னு தெரியறப்ப நம்ம இந்த மாதிரி செபிக்கிறதுல வந்து அது வந்து தவறில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம நாட்ல பார்க்கும்போது, சில நேரங்கள்ல வந்து தவறு செய்றவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, எப்பயுமே சீக்கிரம் வெளில வந்துர்றத நம்ம பார்க்குறோம். ஆம் நெறைய பேர் வந்து அதாவது இந்த நாட்ல எப்படி இருக்கு அப்டின்னா, அந்த துன்மார்க்கத்தால பாதிக்கப்பட்டவங்க மேல பரிதாபப்படுறத விட, அந்த துன்மார்க்கர் மேல இப்ப பரிதாபப்படுற ஒரு சூழ்நிலைய வந்து நம்ம நாட்ல இப்ப பல நேரங்கள்ல பார்க்க முடியுது. ஏன்னா, அவங்களோட உரிமைகளுக்காகவும் இப்ப நம்ம குரல் கொடுக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்ப இப்ப இந்த மாரி சூழ்நிலைகள நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நியாயம், நீதியும் செய்யக்கூடிய தலைவர்கள் வந்து நம்ம நாட்டிலயும், நம்ம சபையிலயும் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்ப அதுதான் தாவீது இங்க செய்றாரு. அடுத்து 6ல இருந்து 9 வசனங்கள வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும், என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூருகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பெலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து, அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். அப்ப இந்த 6லிருந்து 9 வசனங்கள்ல தாவீது, அவர் தேவன் செய்யப் போகிற நன்மைக்காக மகிழ்ச்சியோட தேவன வந்து துதிக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாருமே வந்து விண்ணப்பம் பண்றதுல ரொம்ப வல்லவர்களா இருப்போம். ரெக்வெஸ்ட் பண்றதுல. தேவனிடத்துல நம்ம வந்து கேட்கிறப்ப ரொம்ப பணிவா, ரொம்ப தாழ்மையா நம்ம கேட்போம். அதே சமயத்துல நம்மளுடைய நியாயத்த தேவனிடத்துல எடுத்து சொல்றதுலயும் வந்து நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சரியானவர்களா இருப்போம். ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் தான் தேவன் குடுக்கப் போற நன்மைக்காக நன்றி சொல்றவர்களாவும், அவரு குடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நன்றி சொல்றவங்களாவும் இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நாட்கள் போக போக, தேவன் நமக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறதே நம்ம மறந்துருவோம் கடந்த நாட்கள்ல. கர்த்தர் இப்ப சமீபத்துல நமக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஓடும். நமக்கு இப்ப இருக்க ட்ரபிள் மட்டும் தான் நமக்கு வந்து, இதுலருந்து கர்த்தர் இது பண்ணா பரவாயில்லையே அப்படின்னு, அந்த சமீபத்துல செஞ்ச விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு எப்பயுமே வந்து நம்ம ஞாபகத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா, நம்மளுடைய அந்த நன்றியுணர்வு இருக்கு இல்லையா? நம்மளுடைய ஞாபக சக்தி குறைய குறைய, நம்மளுடைய நன்றியுணர்வும் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆம், பல நேரங்கள்ல வந்து அத நம்மளுடைய வாழ்க்கையிலயே வந்து நம்ம வந்து நம்மளுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும்ல. பல நேரங்கள்ல நம்ம கர்த்தர் கடந்த நாட்கள்ல என்ன செஞ்சார்? அப்படிங்கிறத மறந்துட்டு, இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இதே மாரி லூக்கா 17ல இயேசு கிறிஸ்து இன்னொரு உவமைய சொல்றாரு. அது என்ன அந்த உவமைய வந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 17 லூக்கா 17ல 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தபோது, குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்ப இந்த உவமையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 10 குஷ்டரோகிகள் இருக்காங்க. 10 பேரும் குணமாக விரும்புறாங்க. 10 பேரும் அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும்னு சத்தம் போடுறாங்க. அப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆழமா தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா, இயேசு எல்லாரையுமே குணமாக்குறாரு. குணமாக்குனதுக்கு அப்புறம் அதுல ஒருத்தர் தான் சமாரியர் இருந்தார்ன்னு, ஏன்னா அவர மட்டும் தான் சொல்லப்படுது. மிச்ச 9 யூதர்கள் இருக்காங்க. ஆனா, அ குணமாக்கப்பட்டதுக்கு அப்புறம், அந்த 10 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்றத நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இயேசு ஐயரே எங்களுக்கு வந்து நீங்க இறங்குங்கன்னு சத்தமிட்டு கூப்பிட்டாங்களோ, அதே மாரி நன்றி சொன்னது யாரு? அந்த அந்நியன் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, அ அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவருக்கு அப்ப அதே இன்டென்சிட்டியோட மறுபடியும் வந்து நன்றி செலுத்தினது வந்து அந்த ஒரே ஒரு சமாரியனா மட்டும் தான் இருந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நான் 10 பேர குணமாக்குனேன்ல, அப்ப அந்த 9 பேர் எங்க? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப
அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நன்றியுள்ள வாழ்க்கையை வந்து நம்ம இடத்துல வந்து எதிர்பார்க்கறத வந்து நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். இன்னொன்னு தாவீது வந்து இந்த 28வது சங்கீதத்துல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு. தாவீதோட விண்ணப்பத்துக்கு இன்னும் பதிலே வரல. ஆனா அதுக்குள்ள தாவீது என்ன பண்றாருன்னா தேவனை துதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம வந்து இந்த சங்கீதம் 28ல 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். 7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அப்படின்னாரு. அப்ப தாவீது இந்த இடத்துல வரப்போகிற ஒரு நன்மைக்காக தேவனை வந்து அவர் வந்து துதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த 7வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஒரு பாஸ்ட், ஒரு இறந்த காலத்தை பத்தி இவர் வந்து அங்க பேசுறாரு. தாவீது வந்து என்ன சொல்றாரு, கடவுளை வந்து அவர் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது, பலன் அப்படிங்கும் போது அவர் வந்து அவர்கிட்ட இருக்க அந்த பலனை பத்தி சொல்லாம கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுல இருந்து அவருடைய ஸ்ட்ரென்த் வருதுங்கிறாரு. அவர் கேடகமா இருக்கிறார், எப்பயும் வந்து தாவீதை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடகமா இருக்கிறார். இதை வந்து தாவீது என்ன பண்ணாரு, அதை நம்பினாரு. அப்ப சகாயம் பெற்றேன், நம்பினப்ப என்ன பண்ணாரு, அவருக்கு சகாயம் கிடைத்தது அவருடைய இறந்த காலத்துல. அப்ப என்ன அதை வச்சு என் இருதயம் களி கூறுகிறது, இதை வச்சு என்னோட இருதயம் வந்து இப்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பிரசன்ட சொல்றாரு, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இங்க ஃபியூச்சரே சொல்றாரு. அப்ப அவருடைய சொந்த அனுபவத்தில இருந்தும் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுல இருந்தும், அதே மாதிரி அவருக்கு வேதத்துல வந்து சில வேதத்தை குறித்த அறிவு இருந்திருக்கலாம். அவர் ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, ஈசாக்கு, இப்படி பல தேவனுடைய மனிதர்களுக்கு அவர் என்ன செய்தார் அப்படிங்கறத அடிப்படையாக வச்சு தேவன் வந்து கண்டிப்பா செயல்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து தாவீதை வந்து அவருடைய இருதயம் வந்து அவரை துதிக்க வைக்குது. அப்ப நம்மளும் கூட நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து நேத்து கடவுள் நமக்கு ஒண்ணு செய்யும்னா நம்ம இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப நாளைக்கு கர்த்தர் அப்ப நாளைக்கு நம்ம வேற ஒரு இடத்துல இருப்போம். அது வந்து கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒண்ணு செய்யறதுனாலதான். அப்ப நம்மளுடைய கடவுளுக்கு வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அவர் வந்து ஒரு நேர எல்லைக்குள்ள உட்பட்டவர் அப்படின்னு நம்ம அவரை சொல்ல முடியாது. அவருடைய பார்வைக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஒரு முடிக்கப்பட்டதா, ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணதா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தாவீது மாதிரி ஆஹ் தேவன் அமைதியா இருக்காரே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில கூட தேவனை தேவனை வந்து நம்ம துதிக்கக்கூடியவர்களாகவும், தேவன் தேவன் கடந்த காலத்துல செய்த நன்மைகளை நிறுத்தி அவர் மேல வந்து நம்பிக்கை வைக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் நம்ம. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஒரு நன்றி நிறைந்த வாழ்க்கையா மட்டும்தான் இருக்க முடியும். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா, ஏன்னா வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஏதோ ஒரு சோர்வோ, ஏதோ சின்னதோ ஒரு பெருசோ நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையாக, ஒரு நம்மளுடைய விசுவாசத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கையா வந்து அது மாறுது. அதுதான் வந்து தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வழியாவும் இருக்கு. நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா தாவீது மாதிரி இந்த ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம முயற்சி செய்யறவங்களாவும், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரேயர்ல அதை வந்து பயிற்சி செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா வந்து நம்ம இருக்கணும். அதே மாதிரி அடுத்த வசனத்துல தாவீது சொல்றாரு, சங்கீதம் 28 கர்த்தர் அவர்களுடைய 8வது வசனம், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரை தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கர்த்தர் அவருக்கும் சரி, அவருடைய மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து கர்த்தர் தான் பலனா இருக்காரு. அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு. அப்ப இந்த இடத்துல தாவீது வந்து அவரை சொல்லலாம். ஏன்னா இப்போது வந்து அப்சலோம் வந்து அவரை அரண்மனையில இருந்து துரத்தி விடப்பட்டு அவர் இந்த இடத்துல இருக்கும்போது, கர்த்தர் எனக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்ப அவருடைய ஒரு ரெஃப்யூஜா அவரு யார சொல்றாரு? இப்ப பொதுவாவே அடைக்கலம் அப்படின்னு நம்ம எந்த விஷயத்துக்கு சொல்லுவோம், ஏதோ ஒரு பிரச்சனையின் போது நம்ம செல்லக்கூடிய இடம் தான் அடைக்கலமான ஒரு இடமா வந்து நமக்கு இருக்க முடியும். அப்ப தாவீது அப்ப அபிஷேகம் பண்ணினவருக்கு எப்பயுமே போகக்கூடிய ஒரு அடைக்கலமா வந்து கர்த்தர் தாவீதுக்கு வந்து இருந்திருக்காரு. அப்ப தேவரீர் அடுத்த வருஷம் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் அப்படின்னு ஒரு ஜெபத்தோட முடிக்கிறார். அப்ப இந்த பகுதியில தாவீதுடைய ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு விதத்தை, அவருடைய நம்பிக்கையை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் அவருடைய பலனாகவும், கர்த்தர் அவருடைய கேடகமாகவும், அவருடைய பாதுகாப்பாகவும், ஆஹ்
கர்த்தர் அவருடைய அடைக்கலமாகவும் தாவீது வந்து இந்த இடத்துல வந்து சொல்றத வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது வந்து நமக்கு இந்த ஒரு நிறைந்த காலங்கள் வரும்போது, அப்படி இல்லைன்னா ஒரு எந்த ஒரு நம்மளை பின்னோக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து பின்னோக்கி தள்ளக்கூடிய காரியங்கள் சிறியதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் வரும்போது, இல்ல ஒரு சின்ன விஷயங்கள் நம்மளுடைய குடும்பத்துல எப்ப நடந்தாலும் நம்ம வந்து மறக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து கர்த்தர் நம்மளுடைய கண்மலையாக இருக்கிறார். நம்முடைய சுற்றியுள்ள சூழ்நிலைகள், நம்முடைய சுற்றியுள்ள மனிதர்கள் வந்து எப்பயுமே மாறுவாங்க. ஆனா என்றைக்கும் மாறாதவர், என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர், என்றைக்கும் சந்தேகப்படாதபடி அசைக்கப்படவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் மட்டும்தான். அதை வந்து தாவீது நமக்கு இந்த சங்கீதத்தின் மூலியமா சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நன்றி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்போது கர்த்தரை நம்மளுடைய ஒரு பலனாகவும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் போதும், கர்த்தரை நம்ம கேடகமாக நாம் விசுவாசிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, தாவீது அப்படிதான் இங்க துதிக்கிறாரு. அவரு அவருக்கு பிரேயருக்கு ஆன்சருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது வந்து தேவனை இங்க துதிக்கிறார். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் உண்மையாகவே நமக்கு அடைக்கலமாக கண்மலையாக இருந்து நம்முடைய எல்லா ஜெபங்களையும் நம்முடைய சோர்வுகளையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எப்படி தாவீது இந்த இடத்துல ஒரு ரொம்ப ஒரு புலம்பல்ல ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மௌனமா இருந்தா நான் குழியில இறங்குறவங்களுக்கு ஒப்பாயிருவேன் அப்படின்னு ஒரு குழியில இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து பேசுறவரு. ஆனா கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வகையான சமாதானத்தை வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில வந்து யாராலையும் தர முடியாது. அது கர்த்தரால மட்டும் தான் தர முடியும். நம்மளும் கர்த்தர் நம்மளுடைய கண்மலை அப்படின்னு விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தர் வந்து நம்மளுடைய புலம்பலையும் நம்முடைய புலம்பலை மாற்றி நம்முடைய சந்தோஷத்தினால நம்முடைய இருதயத்தை வந்து களி கூறும் விதமாக மாற்ற கர்த்தர் வந்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.